ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ஜே.பி. நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜூ, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1,25,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். திருப்பதி
திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பயனாளி ஒருவர் இத்திட்டத்தின் பயன்கள் குறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட பேர் ஜோதி. நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தினந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் வானெல்லையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் CASF அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும், மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும், கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.